Hello everyone, welcome back to our channel Mummy's Cook. Sunday afternoon. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஷாப்பிங் vlog தான். யூசுவலாக சிங்கப்பூரில் இருக்கிறவங்க ஷாப்பிங் vlog பார்க்கும்போது முசஃபா சென்டர்ஸ் நிறையவே பார்த்துருப்பீங்க. இது இன்னொரு கடை, ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியலை. இங்கே மேக்ஸிமம் ரைஸ் அப்புறம் ஆயில் எல்லாம் நிறைய ஆஃபர்ஸ் போடுவாங்க. நிறைய பிராண்ட்ஸ் இருக்கும் அண்ட் நம்மளுக்கு பட்ஜெட்டில் இருக்கிற மாதிரியும் ரேட் எல்லாம் இருக்கும். நீங்கள் யாராவது சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு தேவையான க்ராசரிஸ் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நம்ம இருக்கிறது ரைஸ் செக்ஷன். இங்கே நம்மளுக்கு தேவையான எல்லா விதமான ரைஸும் இங்கே கிடைக்கும். பொன்னி ரைஸ், பாஸ்மதி ரைஸ். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கிளாசிக் இந்தியா கேட்டோடது நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரு டின்னில் கொடுத்துருந்தாங்க 2 kg பாஸ்மதி ரைஸ். நான் இது வரைக்கும் டின்னில் பார்க்கல. ஸோ எடுத்து பார்த்தா ரொம்ப வெயிட்டாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த கடையில் ரைஸும் ஆயில் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். அதனால் நீங்கள் யாராவது சிங்கப்பூரில் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஆல் இண்டியா சூப்பர் மார்க்கெட்டை செக் அவுட் பண்ணி பாருங்கள். 5 kgs 10 kgs எல்லா விதமான ரைஸும் இங்கே இருக்கும். கேரளாவோட மட்டை ரைஸ் அதெல்லாம் கூட இருக்கும். அதுக்கப்புறம் கருப்பு கவுனி அரிசி, பேம்பூ ரைஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் மட்டும் டிஃபர் ஆகுது. உங்களுக்கு எந்த ரைஸ் நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ரைஸ் வாங்கிக்கலாம். நம்ம இங்கே நியர்பை ஷாப்ஸில் வாங்கணும் அப்படின்னா லைக் ஒரு 5 kgsக்கு நம்ம இங்கே $10 வாங்குகிறோன்னா நியர்பை ஷாப்பில் கண்டிப்பாக $12 to $13 ஆகுது விற்பாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட் போனோம் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம ஒரு பல்காக 2 bags 3 bags எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். நாங்கள் யூஸ்வலாக ரைஸும் ஆயிலும் வேணும்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு தான் போவோம். அதுக்கப்புறம் கூடவே கொஞ்சம் க்ராசரிஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துப்போம். அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் $100 மேலே வாங்கினீங்கன்னா அவன் ஃப்ரீயாகவே ஹோம் டெலிவரியும் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நம்ம கேரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் இங்கே இந்த செக்கில் ஆட்டின கிரவுண்ட்நட் ஆயில் ஒரு 5 liters எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 5 liters. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் 2 liter எடுத்துக்கிட்டால் போதும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம பல்காக எடுக்கும்போது தான் நம்மளுக்கு கொஞ்சம் லாபமாக இருக்கும். ஏன் லாபமாக இருக்கும்னு சொல்கிறேன்னா, நம்ம முன்னாடி பார்க்கும்போது நான் இட்லி ரைஸ் காட்டியிருப்பேன். அந்த இடத்துல கவனிச்சிங்களான்னு தெரியல. ஒரு கிலோ இட்லி ரைஸ் 2.14 போட்டிருக்கோம். அதுவே நீங்கள் 5 kgs எடுத்திங்கன்னா 7.90. ஸோ நம்மளுக்கு அந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னாவே கிட்டத்தட்ட $4 சம்திங் நம்மளுக்கு வித்தியாசம் வரும். ஸோ நம்ம எப்போவுமே கொஞ்சம் பல்காக எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு நிறையவே பெனிஃபிட் இருக்குது, ப்ராஃபிட்டும் இருக்குது. அடுத்து கொஞ்சம் குக்கீஸ் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அது பக்கத்துலேயே தான் இருந்தது இந்த குக்கீஸ் ஸ்டேஷன். இதுலேயும் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. ஒரு பேக்கெட் எடுத்தோம் அப்படின்னா $5.90, 2 பேக்கெட் எடுத்தோன்னா $10.90. அதுவும் நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். பிஸ்தாஷியோ, அதுக்கப்புறம் சால்ட் பிஸ்கெட்டு, குக்கீஸு, சாக்லேட் குக்கீஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ஆல்மண்ட் குக்கீஸ் இருந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அதில் நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி 2 எடுத்துக்கிட்டால் ஆஃபர். அதுக்கப்புறம் கொஞ்சம் நொறுக்கு தீனி பார்க்கலாமா? இந்த செக்ஷன் யாருக்கு பிடிக்காது?
இது வந்து ரொம்ப ஆர்கானிக்குன்னு போட்டிருந்தது தலைவான பிராண்டில். நான் இந்த கடையில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த பிராண்டு பார்க்குறேன். நிறைய இந்தியன் வெரைட்டிஸ் இங்கே பார்க்கலாம். இந்த மிக்சரும் ஆஃபரில் தான் இருந்தது. 1 எடுத்தால் 240, 2 எடுத்தால் 3.99. அதுலேயும் நம்மளுக்கு தேவையான ஒரு 2 வெரைட்டிஸ் மட்டும் எடுத்துகிட்டு அந்த செக்ஷன்லேருந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் இந்த கடலை மிட்டாய் ராஜாராம்ஸ் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒன்று சாப்பிட்டீங்கன்னா போதும், மேலும் மேலும் சாப்பிடணுன்ற ஃபீல் அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் யாராவது இதை ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து கேர்ள்ஸ்க்கான ஃபேவரட் செக்ஷன் தான் இது. வேஸ்லினில் இந்த கோகோ ரேடியண்ட் இது வந்து பாடி மாய்ஸ்சரைசர் அண்ட் இது வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ரொம்பவே ஸ்மூத்திங் டெக்ஸ்சர் கொடுக்கும் நம்மளுக்கு. அதனால நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா கண்டிப்பாக ஒரு ட்ரை கொடுங்க. நான் இன்னொரு 2 வேரியண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து இந்த கோகோ ரேடியண்ட் தான் ரொம்பவே பிடிச்சது. அடுத்து வந்து கொஞ்சம் கிட்ஸ் டாய்ஸ் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா க்ராசரிஸ் தான் நிறையா இருக்கும். மற்ற செக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து பபிள்ஸ் 3 சேர்த்து ஒரு செட் ஆஃப் $2.50 கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வெளியில் ஒன்று வாங்கினாவே லைக் $1 சம்திங் வாங்குவோம். இது வந்து நம்ம 3 எடுத்தோன்னா 2.50 தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் டாய்ஸ் இருந்தது. டாய்ஸ் எல்லாம் ஆஃபர்ஸ் இருந்தால் மட்டும் எடுத்துக்கலாம், இல்லைனா டாய் ஷாப்பில் எடுத்துக்கலாம். ஏன்னா அங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், நம்மளுக்கு நிறைய சாய்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கிறதுனால வெளியே டாய் ஷாப்பில் வாங்கினா பெட்டர். அடுத்து வந்து ஸ்டேஷ்னரி செக்ஷன். இதுவும் வந்து அந்த ட்ரெஸ்ஸு செக்ஷனுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ரோவில் இருக்கும். கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கும். நிறைய தமிழ் புக்ஸ் இருந்தது, நம்மளுக்கு தேவையான கால்குலேட்டர்ஸ், அந்த மாதிரி ஸ்டேஷ்னரி திங்ஸ்லாம் இருந்தது. இந்த புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நான் பார்த்ததில்லை. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் ஜஸ்ட்டு என்னென்ன புக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்ருந்தேன். நிறைய தமிழ் புக்ஸ் இருந்தது. நான் ஏன் பார்த்ததில்லைன்னு சொன்னேன்னா, யூஸ்வலாக நம்ம கடைக்கு வருவோம், நம்மளுக்கு தேவையானது மட்டும் எடுத்துகிட்டு போவோம். நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கணுன்றதுக்காக எல்லாத்தையுமே வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்ருந்தேன். ஸோ அப்போ தான் இந்த தமிழ் புக்ஸ்லாம் என் கண்ணில் பட்டது. இந்த ப்ரௌன் பேப்பர் பார்த்திங்கன்னா கோயிலில் நம்ம பிரசாதம் வாங்கும் போதும் சரி, அன்னதானம் பண்ணும்போதும் சரி, யூஸ்வலாக இதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சு நம்மளுக்கு வந்து சாப்பாடு எல்லாமே இதில் தான் பரிமாறுவாங்க. அதுவும் நிறைய பல்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேக்கிங் செக்ஷன் இருந்தது. இதெல்லாம் ஃபுட் கலர்ஸ், அப்புறம் வந்து எசன்ஸு, ஸோ அதெல்லாம் இருந்தது. டாப்பிங்ஸ் இருந்தது, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா,
அதெல்லாம் நிறைய இருந்தது அதுக்கு ஆப்போசிட்லேயே. இது ஒரு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுற மாதிரி தான். நம்ம குக் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஹாட் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணால் போதும்னு வந்து இந்த போஹாக் போட்டிருந்தது. அந்த உப்மாக்கு வந்து குவிக் குக்கிங்னு போட்டிருந்தது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இது வந்து ஒரு ஸ்நாக், நான் எங்கேயோ சாப்பிட்ட மாதிரி ஞாபகம், ஆனால் எனக்கு வந்து பேர் எக்ஸாக்டாக தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து வெசல்ஸ், அதுக்கப்புறம் வந்து பூஜை ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும். யாராவது இங்கே கிரகப்பிரவேசம் அந்த மாதிரி போகிறாங்க அப்படின்னா இந்த கடைக்கு இங்கே வந்து ட்ரை பண்ணால் போதும். நிறைய வெரைட்டிஸ் வந்து சாமி படம்லேருந்து வெசல்ஸு, அப்புறம் பூஜை ப்ராடக்ட்ஸு எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இதான் எண்ட் ஆஃப் அ ஷாப்பிங் வீடியோ. எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. பக்கத்துலேயே வந்து பொன்னி மெஸ் இருந்தது. மத்தியானம் லஞ்சும் அங்கே நான்வெஜ் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.